அனைவருக்கும் வணக்கம். இது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸில் ரெஃபரன்ஸ் புக்கை உங்களுக்கு ஷார்ட்டாக இதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கு விட்டல் புக்கு, அடுத்து எஸ்டின் புக்கு, அது போக ப்ளஸ் ஏதாவது 2 புக்கு, அதாவது +2 புக்ஸ். அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் யூனிட் இங்கே இருக்குது. அடுத்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4 யூனிட் இருக்கும். அடுத்து இந்த பக்கம் ஒரு 1 2 3 4 இருக்கா, 4 5 இருக்கும். பிரித்து போட்டிருப்பாங்க. அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்லாம் மெக்கானிக்ஸ் 2 இடத்துல இருக்குது. இங்கே ஒன்று இருக்கும், இந்த இருக்குல்ல இங்கே இருக்கும். இந்த மாதிரி அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 2 இடத்துல இருக்குது. பட் அது ஒரே இதுதான். ஸோ இது ஒன்றுக்கும் போட்டிருக்குது. இப்போது மெக்கானிக்ஸ் பார்த்தோம்னா துரைப்பாண்டியன் புக்கு, பிஆர் விட்டல் புக் இருக்குது. இதுவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா எஸ்சி குப்தா, விட்டல், அதுபோக 10th 11th +1 +2 புக்ஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுமாதிரி ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கு குப்தா புக்கு, மன்மோகன், அப்புறம் ஷர்மா புக்கு. அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சருக்கும் இங்கே இருக்குது எஸ்டின் புக்கு, ஆர்வம் சார் புக்கு, அவங்க புக்கு. அடுத்து ரீஅனாலிசிஸ்க்கு கோல்ட்பெர்க், அப்போஸ்டல், ருடின் இவங்களோட புக்கு. வெக்டர் கால்குலஸ் 4 இயருக்கு பிஆர் விட்டல், அதுக்கப்புறம் அப்போஸ்டல், கோல்ட்பெர்க்கு, அதுமாதிரி இதில் எல்லா புக்குமே நோட் பண்ணியிருக்கு. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அல்லது அப்பப்போ என்னாலையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் போட்டுலாம் பார்த்துக்கோங்க. ஆனால் இத்தனையும் நம்ம இப்போது கலெக்ட் பண்ணி எப்போ படித்து அப்படின்னு யோசிச்சோன்னா, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், மொபைலில் அப்புறம் லேப்டாப்பில் அதில் பிடிஎஃபாக வச்சு நம்ம படிக்கிறத விட புக்கை கையில் எடுத்து படிக்கிறது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை எல்லா புக்கும் உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியலன்னா கூட பிடிஎஃபாக கிடச்சிச்சின்னா நீங்கள் ஒரு யூனிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பிரிண்ட் போட்டு கூட படிச்சுக்கலாம். இது என்னோடய ஒப்பீனியன் தான். அப்புறம் நீங்களாக காசு தருவீங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you.